300 கிராம் சீரக சம்பா அரிசிக்கு நான் 250 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். இந்த மட்டன் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள். இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் வேக வச்சு நம்ம தண்ணி எடுத்தாச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகணும். பிரியாணி இலை, ஜாதிப்பத்திரி, 2 ஸ்டார், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கல்பாசி, வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. ஒரு மிளகாய். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் மல்லி இலை. இப்போ இதே 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கோங்க நல்லா. இது கூட நம்ம வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, இது கூட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு மட்டன் மசாலா எல்லாம். இப்போ நம்ம 300 கிராம் அரிசி, சீரக சம்பா அரிசி எடுத்து ஊற இப்போ ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி 1 கிளாஸ் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் தண்ணி, 1க்கு 1.5 கணக்கு சேர்த்துக்கோங்க. இதை கலந்து விட்டுருங்க. அரிசி நம்ம கலந்து விட்டுக்கணுங்க. மூடி போட்டுட்டு சிம்மிலே வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டாலும் நம்ம அப்பப்போ இடையில நீங்கள் திறந்து கிண்டிக்கணுங்க. அப்போ தான் நமக்கு பிரியாணி குழையாமல் இருக்கும். சாதம் நமக்கு ஓரளவுக்கு தண்ணி வச்சிருக்குங்க. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ இந்த தோசைக்கல் நான் சூடாக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த தோசைக்கல் மேலே நம்ம சாதத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம் போட்டுக்கலாங்க. சிம்மிலேயும் தம் போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம எதனால் இடிகள் இருந்தால் வெயிட் நம்ம மேலே வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. அதுக்கிடையில் நம்ம ஒரு தடவை பார்த்துக்கணுங்க. இப்போ நம்ம இடையிலே பார்த்துக்கலாங்க. 10 நிமிஷம் சொன்னாங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா பிரியாணி நமக்கு அடி பிடிச்சிடக்கூடாது. பார்த்தீங்களா, ஓரளவுக்கு அழகாக அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம தம்மு கூட எடுத்துடலாங்க. இருந்தால் நமக்கு அடி பிடிச்சிடும். நல்லா குழையாமே உதிரி உதிரியாக நமக்கு வந்திருக்குங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே. குழையவே இல்லைங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ நமக்கு மேலே வேணால் நெய் வேணால் நம்ம ஊற்றி கொடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா இறக்க போகும்போது இந்த மாதிரி நீங்கள் நெய் விட்டுட்டு நீங்கள் பிரியாணி சாப்பிட்டீங்களாக்கும் உங்களுக்கு அந்த பிரியாணியுடைய டேஸ்ட்டே அருமையாக இருக்குங்க. குழையாமல் இன்றைக்கி நம்ம குக்கரில் மட்டன் பிரியாணி தான் பார்த்துருக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.